நம்ம இப்போ மணாலியில் இருக்கோம். மணாலி இப்போ மலையில் மேலே ஃபுல்லாக ஐஸ் படர்ந்துருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இன்னைக்கு ஃபுல் திஸ் மணாலி ஃபுல்லாக இன்றைக்கி வியூ பண்ண போகிறோம். நிறையா ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே மணாலி. தேங்க்யூ. ஸோ மணாலி அப்படிங்கிற பெயர் எங்கேருந்து வந்தது அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனு அப்படிங்கிற ஒரு இந்து புராண சட்டத்தை இயக்கிய அவர் பேர்லேருந்து மணாலிங்கிறது பெயர் வந்ததாகவும், இந்த மனு ஸ்மிருதி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதின மனு அப்படிங்கிற பேர்லேருந்து இந்த மணாலி வந்ததாக சொல்கிறாங்க. இதுதானே எடுத்துருந்து மனு அவரோட இருப்பிடமே இந்த மணாலி அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இங்கே நிறைய பழைய கோவில்கள், நிறைய கல்வெட்டுகள் இருக்கிறதாகவும், அது வந்து கடவுளின் பள்ளத்தாக்கு, மணாலி வந்து கடவுளின் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழைய கிராமத்தில் மனு முனிவருக்கு ஒரு பழமையான கோவில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி இந்த மணாலியை தான் முழுமையாக நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம காலையில் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம அந்த பியாஸ் நதிக்கரை வழியாக நம்ம வந்து மணாலியில் சில முக்கியமான பனி பிரதேசங்களை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். சார் குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங்ண்ணா, நாங்களே அப்போதே பார்த்து பேசிட்டோம். இது வீடியோ. குட் மார்னிங். குட் மார்னிங். யாரெல்லாம் என்ன சாப்பிடான்னு தெரியணும்ல, ஒரே வாங்கி தரலன்னு அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா ஆதாரம் இருக்கலாம். என்ன சொல்கிறானே, சும்மா ஒன்றும் தரலன்னு சொன்னேன். எல்லாம் ஃப்ளைட் நிறைய இருக்குது, எல்லாம் எடுத்தாச்சு, பேச முடியாது. இதுக்கு வேற போராடணுமா? தருவானா தரமாட்டானா? அப்படியே ஆட்டையை கட்டியே போட்டுருவானோ? ஸோ இந்த மணாலிக்கு நம்ம எப்படி வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டெல்லியிலேருந்து குல்லு மணாலி ஏர்போர்ட் இருக்குது. ஸோ குல்லு மணாலி ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட்ஸ் இருக்குது, அது மூலமாக நம்ம மணாலிக்கு வர முடியும். ரோடு வழியாக அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டெல்லியிலேருந்து 570 கிலோமீட்டர் டைரெக்டாக ரோடு மணாலி குல்லு வழியாக மணாலிக்கு நம்ம வந்துடலாம். அதுபோக ஹெலிகாப்டர் சர்வீஸும், ஹெலிகாப்டர் டாக்ஸி சர்வீஸும் மணாலியில் அவைலபிளாக இருக்குது. அது வழியாகவும் நம்ம இந்த மணாலிக்கு நம்ம வர முடியும். ஸோ மணாலி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குலு அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் மணாலி. அதனால தான் குல்லு மணாலி அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இங்கே வந்து பியாஸ் அப்படிங்கிற ஒரு நதி வந்து அந்த குல்லு பள்ளத்தாக்கு வழியாக அந்த பனி உருகி ஒரு நதி போயிட்டுருக்கு. இந்த நம்ம வரக்கூடிய பாதையில் பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அந்த பனி பிரதேசத்துக்கு போகிறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு ட்ரெஸ் கோட் வச்சுருக்காங்க. அந்த உடையில் தான் நம்ம போக முடியும். இப்போ அந்த ட்ரெஸ் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க, அந்த ட்ரெஸ் போட்டு நம்ம நிற்கிற அந்த பின்னாடி பார்க்குறீங்க, அந்த மலையில் வந்து அந்த பாதைகளை எவ்வளவு அமைச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ இப்போ எல்லாருமே இப்போ போகிறதுக்கு அந்த ட்ரெஸ்ஸில் தயாராகிட்டோம். நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாம் குஷி ஆகிட்டாங்க பனி பிரதேசத்தை பார்க்குறதுக்கு. வாங்க, நீங்களும் வாங்க, எங்கள் கூட நம்ம போய் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் தான். கிட்டத்தட்ட மணாலியோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2050 மீட்டர் உயரத்தில் மணாலி இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு ஜூலை 2023 வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், சண்டிகர்
உத்தரகாண்ட் இங்கே எல்லாமே ஒரு ஹெவி ரெயின்ஃபால் இருந்தது. அதில் வந்து ஹிமாச்சல் பிரதேசத்தில் வந்து நிறைய கிராமங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தது. ஹெவி ஃப்ளட்டில் வந்து உங்களுக்கு அந்த பள்ளத்தாக்காக இருக்கும்போது நிறைய பாதிக்கப்பட்டது. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க அந்த ரோடு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிவர் வந்து ரொம்ப தண்ணி வந்து பாதிக்கப்பட்ட அந்த சுவர்கள் எல்லாம் உடைஞ்சிருக்கும். அதையும் நீங்கள் அதில் பார்க்கலாம். இந்த அடல் டனல் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்திலே மிக நீளமான ஒரு சிங்கிள் டியூப் டனல்னு சொல்லுவாங்க. அந்த டனல் வழியாக தான் நம்ம இப்போ போக போகிறோம். இந்த அடல் டனல் நீங்கள் பார்க்குறீங்க போர்டு, அடல் டனலுக்குள்ளே நம்ம என்ட்ராகிறதுக்கு அந்த நேம் போர்டுக்குள்ளே பார்க்குறோம். இப்போ இந்த அடல் டனலுக்குள்ளே நம்ம இப்போ என்ட்ராகி டனலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த அடல் டனலுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம்னு கூட சொல்ல முடியும். 9.02 கிலோமீட்டர் வந்து நீளமான ஒரு டனல். உலகத்திலே சிங்கிள் டியூப் ஹைவே டனலில் லாங்கஸ்ட் டனல் வந்து இந்த டனல் தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 10,000 அடி உயரத்தில் இந்த டனல் அமைச்சிருக்காங்க. ஸோ 10,000 அடி உயரத்தில் 9 கிலோமீட்டரில் வந்து சிங்கிள் டியூப் டனல் வந்து உலகத்திலே இதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயம்னு கூட சொல்ல முடியும். அழகாக இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது. பக்கத்தில் சைடில் நம்ம ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா ஒதுக்கி விட்ற மாதிரி இடங்கள், ஆக்சிஜன் ஜென்ரேட்டர்ஸு, உங்களுக்கு உள்ள ஃபுல்லாகவே லைட்டிங்ஸு. இப்போ நம்ம அந்த டனலை விட்டு நம்ம இப்போ வெளியே வரோம். வெளியே வந்து நீங்கள் பாருங்கள், அந்தளவு அமைப்பு, அந்த பனி படர்ந்த அந்த மலைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ அந்த மலையில் தான் அடுத்து நம்ம விளையாட்டுகளை விளையாட போகிறோம். வாங்க பார்க்கலாம். அவ்வளோதான், பார்த்தாச்சா, போமா. அந்த மானை பாருங்கள் அழகை. அங்கே போகிறவங்களே டயர்ட் ஆயிரும். फोटो तो लेते हैं। अच्छा 3 बाइक चाहिए था ना, 2 बाइक। அள்ளிப்படு அள்ளிப்படு அள்ளிப்படு.
बोलो सर नींबू चाट मसाले वाला और चने कढ़ाई உள்ள நெஞ்சில கிடக்கு எனக்கு இப்படி வலி முன்னாடி போடணும் ஆப்பிள் ட்ரீ இப்போ தான் கல்டிவேஷன் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நல்லா கட் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யூ வில் வெயிட். இட்ஸ் நாட் எ சீசன் ரைட் நவ், தட் இஸ் நோ ஆப்பிள் சீசன் ரைட் நவ், பட் ஒரு அற்புதமான வியூ. ஸோ இந்த பனி உருகி அப்படி அந்த தண்ணி வந்துட்டு பாருங்கள், வாட்டர் வியூ. ஆக்சுவலி ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் நம்ம வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தோம், பட் இட்ஸ் அ பியூட்டி ஆஃப் இந்தியா. என்ன ஒரு நேச்சர், அந்த நேச்சரை எங்கேயுமே அவங்க டேமேஜ் பண்ணாமல் தேர் மெயின்டைனிங் த என்டையர் திங். ரொம்ப டெவலப் பண்ணியிருக்காங்க, நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. எல்லாமே மலைகள் மட்டும்தான் இருக்குங்க, எல்லாமே அந்த மலைகள்லையே அவ்வளோத்தையும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் ட்ரீஸ் இப்போ அந்த ஒரு தோட்டத்துக்கு வந்தோம், பட் சீசன் இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஆப்பிள் பழம் கிடந்தது. ஸோ பாருங்கள், ஒரு ஆப்பிள் பழம். இதில் ஒரு சின்ன 3 ஆப்பிள் தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி மேல ஸோ நிறைய இருக்குது இதில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே பார்த்துட்ருக்கீங்க, நிறைய இருக்குது. சூப்பராக இருக்கா? இருக்கு. இது ஒண்ணு பாருங்க, கொஞ்சம் அந்த மூட்டுல இருக்கு. மூட்டுல ஆளு அது விழுந்தால இருக்குது. இப்போ தான் விழுது, இப்போ தான் விழுது மேலே இருந்து. ஸோ ஆப்பிள், ஒரிஜினல் ஆப்பிள் தோட்டத்தில் சூப்பர், நல்லா விழுது. அப்படி சில்லாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கு. சூப்பர். சிம்லா ஆப்பிள் திங்கணும். நாங்கள் சிம்லா ஆப்பிள் சாப்பிடணும்னு நினச்சோம், மணாலி ஆப்பிள் சாப்பிட்டோம். மணாலி ஆப்பிள் நல்லா இப்படி ஏறி போடலாம். நல்லா இருக்கு. ஆப்பிள் ஹாய். ஹாய். கிடைக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மணாலியில் உள்ள மலைவாழ் மக்கள் வந்து பாரம்பரிய ஒரு தெய்வத்தை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ரொம்ப விசேஷமாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. அதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. தேங்க்யூ.